Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கேழ்வரகு மாவு வடை. நம்ம இதுக்கு பருப்பெல்லாம் ஊற வச்சு அரைச்சி அந்த மாதிரிலாம் கஷ்டமே பட தேவையில்ல. கேழ்வரகு மாவு இருந்தால் ரொம்ப சீக்கிரமாக சுலபமாக நம்ம செஞ்சிடலாம். இந்த கேழ்வரகு மாவு வடை எப்படி செய்யறதுன்றத வாங்க இப்போ பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 150 கிராம் அளவு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, 3/4 ஸ்பூன் அளவு சோம்பு. இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடலைப்பருப்பு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு வச்சுருந்தேன், அதை இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பை நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு சேர்த்தோம்னா வடை சாப்பிடும்போது நம்மளுக்கு கடிப்படும் ரொம்ப நல்லா முறுமுறுப்பாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் கடலைப்பருப்பை இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். முதல் தண்ணி ஊற்றாமல் எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தண்ணியை தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணியை ஒரேடியாக ஊற்றிட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப தண்ணி ஆகிட்டுனா வடை தட்டி போட முடியாது. அதனால தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து வடை மாவு பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணியாக இருந்தாலும் எண்ணெய் நிறைய குடிக்கும், கெட்டியாக இருந்தாலும் வடை ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால வடை தட்டி போடுற பக்குவத்துக்கு நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த வடை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். என்னடா கேழ்வரகு மாவில் வடை நல்லா இருக்காதோ அப்படின்லாம் நீங்கள் நினைக்க தேவையில்லை, அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் மெலிசாக தட்டி போடுற அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மெலிசாக தட்டி போடுறீங்களோ அவ்வளோக்கு அளவு இந்த வடை ரொம்ப மொறுமொறுப்பாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ மாவு வடை மாவு பக்கத்துக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா தட்டி போடுற அளவுக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மாவு. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. ஒரு பட்டர் பேப்பரோ இல்லைனா பிளாஸ்டிக் பேப்பரோ இல்லை பால் கவரோ எடுத்துகிட்டு எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு சின்ன உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கோங்க, மெலிசாக தட்டிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசாக தட்ட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா மெலிசாக தட்டிக்கோங்க. அப்போ தான் வடை நல்லா மொறுமொறுப்பாக வரும். நான் இந்த மாதிரி தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கிறேன். இதை நீங்கள் இஷ்டம்னா போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே கூட போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா மாவையும் இந்த மாதிரி வடையாக தட்டி நம்ம எடுத்து வச்சுட்டு எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் தட்டி வச்சுட்டேன். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம வடைங்களை இப்போ போட்டு நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு நம்ம பெரட்டி போடலாம். இந்த வடை உங்களுக்கு வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்கின உடனே நீங்கள் வடையை எடுத்துக்கலாம். எண்ணெயோட சலசலப்பு அடங்கிடுச்சுன்னா வடை நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த டைமில் நீங்கள் வடைங்களை எடுத்துக்கலாம். பாருங்கள், வடை நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இது அவ்வளோ நல்லா இருக்கும், சூப்பராக மொறுமொறுன்னு இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதை ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.